சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஜூன் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான வக்ர சனி பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல முதலாவது ராசியா இருக்கக்கூடிய நேர்மைக்கும் உண்மைக்கும் மதிப்பளிக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், ஏதாவது இடைஞ்சல்களை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மேஷராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசிக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எத்தனை கிரகம் பயிற்சி ஆனாலும் நம்ம வாழ்க்கையில விடிகாலமே வராது அப்படின்னு தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, சனி பயிற்சி எந்த அளவுக்கு ஒரு ஜாதகருக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதே அளவுக்கான தாக்கத்தை சனி பகவானோட வக்ர பயிற்சியும் கண்டிப்பா ஏற்படுத்தும். இன்னும் சொல்ல போனா ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி திடீர் யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சனியோட இந்த வக்ர பயிற்சி ரொம்ப பெரிய ஆபத்துக்களையும் ரொம்ப பெரிய போராட்டங்களையும் ஏற்படுத்தி விட்டுரும். அதுலயும் முக்கியமா கிட்டத்தட்ட 4.5 மாதங்களுக்கு சனி பகவான் வக்ர கதியிலேயே தான் சஞ்சாரம் பண்ணுவார். அதனால இந்த 4.5 மாதங்களும் உங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்கள் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரியான ஆபத்துகள் வரும் அப்படிங்கறதையும் நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்தா மட்டும்தான் உங்களால முழுமையா புரிஞ்சுக்க முடியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள்ல இருந்தும் உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால மேஷராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மேஷராசிக்காரங்க உங்க நட்போட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தற்சமயம் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில இருக்கார், லாப சனியா இருக்கார். இதனால நிறைய லாபங்களும் நிறைய அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா உண்மையிலேயே மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் கிடைச்சிருக்கா, முன்னேற்றங்கள் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, சனி பகவான் என்னதான் லாப சனியாவே இருந்தாலும் சனியோட பார்வை உங்களோட ஜென்ம ராசியான மேஷ ராசியில நேரடியா பதியுது. இதனால கண்டிப்பா மேஷராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சில ஜோதிடர்கள் சொல்ற மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அப்படிலாம் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, சனி பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறதால உங்களுக்கு நிறைய காரிய தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். சின்னதா ஒரு காரியத்தை புதுசா செய்யணும் அப்படின்னு நீங்க இறங்கும் போதே நிறைய தடைகள் அப்படிங்கிறது இருக்கும், பெரிய போராட்டங்கள் அப்படிங்கறத நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். எந்த ஒரு காரியத்தையுமே நீங்க சுமூகமா முடிக்கிறதுக்கோ சுமூகமா வெற்றி அடைகிறதுக்கோ சனி பகவான் விடவே மாட்டார். இதனால மேஷராசிக்காரங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல இழுபறி அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான இழுபறிகள் அப்படிங்கிறது இருக்கும். திடீர்னு உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். உழைக்கிற பணத்துல பெரும்பாலான பணத்தை மருந்து மாத்திரைகளுக்காகவே செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். திருமணம் ஆகாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு திருமண தடைகளை இந்த சனி பகவானோட பார்வை கண்டிப்பா ஏற்படுத்தும். நிறைய தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதுவே திருமணம் ஆனவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காத மாதிரியும் சனி பகவான் தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். அப்படின்னா இந்த லாபஸ்தானத்துல இருக்கிற சனி மேஷராசிக்காரங்களுக்கு எந்த வகையிலுமே லாபத்தையே கொடுக்காதா, அதிர்ஷ்டத்தையே கொடுக்காதா அப்படின்னு கேட்டா, ஒரு சில மேஷராசிக்காரங்களுக்கு சனி பகவான் சிறப்பான லாபங்களை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். ஒரு சிலருக்கு தொழில் முன்னேற்றங்களை கொடுத்திருப்பார். இன்னும் ஒரு சிலருக்கு வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய யோகங்களையும் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். ஆனாலும் பெரும்பாலான மேஷராசிக்காரங்களுக்கு இந்த லாப சனி நிறைய காரிய தடைகள் அப்படிங்கறத ஏற்படுத்தி இருக்கும். உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கறதையும் கண்டிப்பா ஏற்படுத்தி இருக்கும். ஒரு சில மேஷராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு சில சிக்கல்களை இந்த லாப சனி ஏற்படுத்தி விட்டுருக்கும். அதே நேரம் லாப சனியோட பார்வை மேஷராசியில நேரடியா பதியறதால மன குழப்பம் அப்படிங்கிறது மேஷராசிக்காரங்களுக்கு முழுமையா விலகி இருக்கும். எதிர்காலத்துல நம்ம என்ன செய்ய போறோம், எதை நோக்கி நம்ம பயணம் இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி எல்லாம் ஒரு தெளிவான திட்டத்தை நீங்க இப்பவே போட்டு வச்சிருப்பீங்க. அதாவது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவை எதெல்லாம் தேவை இல்லை அப்படிங்கறத இந்த லாப சனி கண்டிப்பா உங்களுக்கு புரிய வச்சிருக்கும். அதே சமயம் பெரும்பாலான மேஷராசிக்காரங்களை பக்குவப்படுத்துறதுக்காக நிறைய சோதனைகளையும் இந்த லாப சனி தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இப்படி ஒரு சூழல்ல தான் சனி பகவான் இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி தன்னோட வக்ர நிலையை அடைகிறார். சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி ஒரு சில மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அற்புதமான யோகங்களை கொடுக்கும். அதே நேரம் ஒரு சில மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்பவே மோசமான பாதிப்புகளையும் இந்த வக்ர பயிற்சி கண்டிப்பா ஏற்படுத்தும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் நடந்துகிட்டு வருது, நல்ல விதமான மாற்றங்கள் நடந்துகிட்டு வருது, முன்னேற்றங்கள் கிடைச்சிக்கிட்டு வருது அப்படின்னா, சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய இந்த 4.5 மாதமும் உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது ஏற்படும், ஒரு சில தடைகள் அப்படிங்கிறதும் கண்டிப்பா ஏற்படும். அதே சமயம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா நீங்க நிறைய தடைகளை தான் சந்திச்சுட்டு வரீங்க, தாமதங்களை தான் சந்திச்சுட்டு வரீங்க, நிறைய போராட்டங்களை தான் சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சி அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களுக்கும் அற்புதமான ஒரு சில யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது மேஷராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்.
நீங்க தொழில தொடர்ச்சியா தோல்விகளை சந்திச்சுட்டு வரீங்க, வீழ்ச்சிகளை சந்திச்சுட்டு வரீங்க, பெரிய அளவுல வருமானம் இல்லாம ஒரு மாதிரியான வாட்டத்தை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களும் உங்களுக்கு தொழில சிறப்பான முன்னேற்றங்கள் அப்படிங்கறத இந்த வக்ர சனி ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில முன்னேற்றம் கிடைக்குது அப்படின்னாலே உங்களோட வருமானம் 2 மடங்கு அதிகரிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஒரு சில மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சி திடீர் யோகங்களையும் அடுத்து வரக்கூடிய 4.5 மாசத்துல ஏற்படுத்தி கொடுக்கும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்க உத்தியோகத்துல இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வும் சம்பள உயர்வும் வேற ஒருத்தருக்கு கிடைச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பதவி உயர்வு கிடைக்கல அப்படின்னா இந்த வக்ர சனி நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில மேஷராசிக்காரங்களுக்கு சம்பள உயர்வும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கிடைக்கும். இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது, நடந்து முடிஞ்ச இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா யாரெல்லாம் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வக்ர சனி பயிற்சி உடல் ஆரோக்கியத்திலிருந்து சிறப்பான நிவாரணத்தை கொடுக்கும். நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களோட உடல் ஆரோக்கியத்துல திடீர் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். உங்களோட மருத்துவ செலவுகளும் இந்த காலகட்டத்துல பாதியா குறையும். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வரக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் இந்த 4.5 மாசத்துல கண்டிப்பா சரியாயிரும். என்னோட குடும்ப வாழ்க்கையில நிம்மதியே இல்ல, அதனால என்னால தொழில கவனம் செலுத்த முடியல, வேலையில கவனம் செலுத்த முடியல, இதனாலேயே நான் தொடர்ந்து தோல்வியை சந்திச்சு வரேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களும் உங்களோட குடும்ப வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்பாங்க. உங்க வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க. இதனால உங்களால தொழிலையும் உத்தியோகத்திலையும் சிறப்பான முறையில கவனம் செலுத்தவும் முடியும். அதே போல கும்பராசியில இருக்கிற சனி பகவானோட பார்வை உங்க ராசிக்கு 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற சிம்ம ராசியில பதியறதால இவ்வளவு நாளா உங்க பூர்வீக சொத்துக்கள்ல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த 4.5 மாதத்துல படிப்படியா சரியாக போகுது. குறிப்பா நீங்க பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா ஏதாவது வில்லங்கங்களை சந்திச்சுட்டு வந்தாலும் சரி, அல்லது பூர்வீக சொத்துக்களை விற்க முடியாம ஏதாவது தடைகளை சந்திச்சுட்டு வந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்கள்ல அந்த தடைகள் எல்லாம் படிப்படியா விலகும். அதுலயும் முக்கியமா இந்த 5வது வீடு அப்படிங்கிறது உங்களோட காதல் வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், உங்களோட தாய் மாமனை குறிக்கக்கூடிய ஸ்தானம், இதெல்லாம் விட முக்கியமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புத்திர பாக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் இந்த 5வது வீடு. அப்படிப்பட்ட 5வது வீட்டுல வக்ர சனியோட பார்வை பதியக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். குழந்தை இல்லாம ரொம்ப காலமா தவிச்சிட்டு வரக்கூடிய மேஷராசிக்காரங்களோட வீட்டுல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வரப்போகுது. உங்க மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை நீங்க இறக்கி வைக்கக்கூடிய காலகட்டமாவும் அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களும் இருக்க போகுது. அதே சமயம் லாபஸ்தானத்துல இருக்கிற சனி பகவான் வக்ர நிலையை அடையறதால ஒரு சில மேஷராசிக்காரங்க பண இழப்புகளை சந்திக்கிறதுக்கும் திடீர் பண விரயங்களை சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களுக்கும் நீங்க புதுசா ஏதாவது முயற்சிகள்ல இறங்குறீங்க அப்படின்னா ரொம்பவே எச்சரிக்கையா இருங்க. பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. தேவையில்லாத வீண் செலவுகளை முழுமையா குறைச்சுக்கோங்க. சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, யாரை நம்பியும் பணம் சம்பந்தமான பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. இதெல்லாம் விட முக்கியமா சொந்த பந்தங்களுக்கு பணத்தை கடனா கொடுக்கறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. அடுத்ததா மேஷராசியில பிறந்த பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவான் வக்ர நிலையில இருக்கக்கூடிய இந்த 4.5 மாதங்களும் நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க, ஆக்டிவா இருப்பீங்க. உங்க மனசுல தேவையில்லாத குழப்பங்கள் எதுவும் வராது. ரொம்பவே தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில அப்பப்போ சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் பெரிய அளவிலான பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. உங்க வாழ்க்கை துணை ஓரளவுக்கு உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா உங்களோட குழந்தைகள் மூலமா ஒரு சில சந்தோஷமான செய்திகளை நீங்க கேட்கக்கூடிய காலகட்டமாகவும் அடுத்து வரக்கூடிய 4.5 மாதங்களும் இருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சி 70% நல்ல விதமான பலன்களையே கொடுக்கும். மீதம் இருக்கிற 30% கொஞ்சம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.